ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 80s காலகட்டத்தில் ரஜினியும் கமலும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை கதற விட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபமாக ஏஆர் ரஹ்மான் பாலிவுட்டில் அவருக்கு ஏதோ ஒரு பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது பெரிய வைரல் ஆச்சு. ஆனால் 80s காலகட்டத்தில் இதை விட டபுள் மடங்கு நம்ம ரஜினிக்கும் கமலுக்கும் பயங்கரமான ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த நெருக்கடியும் தாண்டி இவங்க எப்படி அங்கே போய் சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாலிவுட் ஹீரோஸ் இருக்காங்க, லைக் அமிதாப் பச்சன். 80s காலகட்டத்தில் அமிதாப் பச்சன் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அவங்க இங்கே தமிழ் சினிமாவில் படம் பண்ணி சம்பாதிக்கணுன்றது அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஆனால் இங்கே இருந்த ரஜினிக்கும் கமலுக்கும் அவங்க இந்தியா லெவலில் அவங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது. அதுக்கு அவங்க ஒரு 10 வருஷம் பிளான் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிவிட்டு 80s அதை பிளான் பண்ணுறாங்க. 90s அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 80s ஃபஸ்ட்டு சம்பவம் பண்ணது கமல் தான். அவரே முயற்சி பண்ணி பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாரா இல்லை அவருக்கு கிடைச்ச வாய்ப்பா அப்படின்னு தெரியல. முதல் படம் ஏக் துஜே கே லியே. ஆல்ரெடி கே பாலச்சந்திரன் இந்தியில ஃபேமஸ் தாங்க. கமல் ஏக் துஜே கே லியேல முதல் இந்தி படம் ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றனால அந்த படம் சிட்டி கிராமம்னு எல்லா தேட்டருங்கள்லையும் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகுது. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஆச்சு? 10 கோடி ரூபாய் கலெக்ஷன். இன்னொரு விஷயம் தெரியுமா? பாலிவுட்டில் பெரிய ஸ்டார் அமிதாப் பச்சன், அவருக்கே 15 to 20 கோடி தான் மேக்ஸிமம் கலெக்ஷன். அவரோட ஒரே ஒரு படம் தான் 20 கோடி ரூபாய் அந்த டைமில் கலெக்ட் ஆகிருக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கூலின்னு ஒரு படம், இந்தி படம். அதுதான் அதிகபட்சமாக 20 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. என்னடா இது, தமிழ்லேருந்து வந்த ஒரு பையன் முதல் படம் பாலிவுட்டில் எப்பட்றா அவனால் 10 கோடி ஒரு கலெக்ஷன் அடிக்க முடிஞ்சதுன்னு எல்லாருமே வாயை பொழந்துட்டானுங்க. அது மட்டும் இல்லைங்க, பாலிவுட்டில் எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணாங்கன்னா கமல் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, காஸ்டியூம் போடுறதுன்னு கமல் ஃபீவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது தாங்காதரா அப்படின்னு அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, வாழ விடுவானுங்களா? வேற ஒருத்தர் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆக்குப்பை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே சினிமாவில் ஒரு இது இருக்குங்க, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேமை வச்சு அடுத்த படத்தில் அதை விட அடுத்த படம் அந்த ஹீரோக்கு சுமாரான படமாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஹிட்டை வச்சு ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு கலெக்ஷன் பார்த்துருவாங்க. 10 ரிலீஸ் பண்ணி இந்த ஹீரோ நடித்த படம்னு ப்ரொமோட் பண்ணி ஹிட் ஆக்கிடுவாங்க. ஆனால் கமலுக்கு பாலிவுட்டில் அப்படி நடக்கலைங்க. அங்கே தான் நீங்கள் அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அடுத்த படத்தில் அவரோட கலெக்ஷன் என்ன தெரியுமா? சனம் தேரி கசம்னு ஒரு படம், ஹிட்டு படம் வேறு. ஆனால் வெறும் 2.3 கோடி to 2.5 கோடி தான் கலெக்ட் ஆகுது. படம் நல்லா இருந்தாலும் 2.5 கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு. இப்போது அடுத்து ரஜினியோட என்ட்ரி 83ல். ரஜினியும் பிளான் பண்ணிட்டாரு பாலிவுட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போ ரஜினிக்கு ஒரு லக்குன்னே சொல்லாங்க. ஏன்னா அமிதாப் பச்சனோட கூலி படத்தில் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் ஒரு சில 2 to 3 வருஷம் பெட் ரெஸ்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த 3 வருஷம் கழித்து திருப்பியும் ரஜினியோட படத்தில் தான் கம்பேக் கொடுக்குறாரு, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில். இப்போ என்ன ஆகும்? எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஆயிடுச்சு. ஸோ ரஜினி நடித்த முதல் ஹிந்தி படம் இந்த படம் தான், அந்தா கானூன் அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன். இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோவாக அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. இந்த படம் ரஜினி படமாகவே பார்க்கப்படல, இது ஒரு அமிதாப் பச்சன் படம்னு பார்க்கப்பட்டு பட்டி தொட்டி சிட்டி தேட்டர், வில்லேஜ் தேட்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. படம் 10 கோடி ரூபாய் கலெக்ஷன். அதே சம்பவம் கமல் பண்ண சம்பவம் பிசுறு தட்டாமல் ரஜினியும் பண்ணுறாரு முதல் படத்துலேயே. ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த படம் இவ்வளோ கலெக்ஷனான காரணம் அமிதாப் பச்சன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ரஜினி அப்படியே பார்க்குறாரு, ஓ அப்படியா, சரி நான் அடுத்த படம் பண்ணுறேன், சோலோ ஸ்டாராக பண்ணுறேன், எந்த கேமியோ ரோலும் வேணாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைமில் கமல்ஹாசன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த கலெக்ஷன் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அவர் சினிமாவில் ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் இதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் ரஜினி ஹிந்தியில் படம் பண்ணணும்னு ரொம்ப சீரியஸாக இருக்காரு. எந்த அளவுக்கு சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தமிழில் அவரோட அந்த காலகட்டத்தில் அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 20 to 30 லட்சம் ஒரு படத்துக்கு வாங்குறாரு. ஆனால் ஹிந்தியில் வெறும் 15 லட்சம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. தமிழில் ஒரு படத்துக்கு ஆகிற டைமை விட 2 படத்துக்கு உண்டான டைமை ஹிந்தியில் ஒரு படத்துக்கு ஆகுது. அதாவது 30 நாள் தமிழில் ஒரு படம் பண்ணுறாருன்னா ஹிந்தியில் 60 நாள் ஆகுது. எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பண்ணுறாரு.
அடுத்த படம் ஜான் ஜானி ஜனார்த்தன், அதாவது 3 முகம் தமிழில். இந்த படத்தை தான் அங்கே திருப்பியும் அவர் ரீமேக் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் வந்து சோலோ ஸ்டாரு விடுவாங்களா இந்தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சவுத் ஸ்டார் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. சிட்டி தேட்டர் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே வில்லேஜ் தேட்டர் தான் தராங்க. ஆனாலும் ரஜினி அங்கே ஒரு சம்பவம் பண்ணார். என்ன தெரியுமா? இந்த படம் அங்கே உள்ள ரிக்ஷாக்காரங்கலேருந்து ஆட்டோக்காரங்க, ஏழைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. படமும் ஹிட்டு. 6 கோடியிலேருந்து 6.5 கோடி வரைக்கும் கலெக்ஷன். என்னன்னா அங்கே உள்ள அமிதாப் பச்சனை தவிர்த்து உள்ள பெரிய ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்கள்ல, அவங்க கலெக்ஷன்லாம் அடித்து நொறுக்கிட்டு அமிதாப் பச்சனுக்கு அடுத்த 2வது பெரிய கலெக்ஷனில் இவர் வந்து நிற்கிறார். திருப்பியும் கடுப்பாக வரானுங்க. என்னடா இவங்களை அடிச்சு உள்ள தள்ளினாலும் மேலே வரானுங்களே அப்படின்னு எல்லாரும் காண்டாக ஆரம்பிக்கிறானுங்க. இன்னும் கூட சூழ்ச்சி அதிகமாகுது. இப்படி சோலோ ஸ்டாராகவும் அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹிந்தியில் நண்பர்கள் காரணமாக கேமியோ, சின்ன சின்ன கேமியோ ரோல் எல்லாத்துலேயுமே பண்ணுறாரு. நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதனால தான் இந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் வந்து அங்கே உள்ள ஹீரோங்களுக்கு கேமியோ ரோல் பண்ணி கொடுத்த படங்கள். இதில் எல்லாத்துலேயுமே 7லேருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகுது. எங்கள் சூழ்ச்சியை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே வந்து அங்கே உள்ள பெரிய ஸ்டார் ரஜினி வந்து கேமியோ. இதுக்கெல்லாம் 7லேருந்து 10 கோடி கலெக்ஷன் ஆகுதா? இதுவே ரஜினி திருப்பியும் சோலோ ஸ்டாராக நடிக்கிறார். எப்போது ஜான் ஜானி ஜனார்த்தன் 7 கோடி கலெக்ஷன், அதுக்கு முன்னால் 10 கோடி கலெக்ஷன். அதுக்கப்புறம் அவர் சோலோ ஸ்டாராக நடித்தாலும், இத்தனைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாருங்களோட கேமியோ பண்ணிட்டாலும் அவர் தனியாக படம் பண்ணால் தரமாட்டுறாங்க. என்ன ஆகுது? 2லேருந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் தான் ஒரு படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு லிமிட் பண்ணி அந்த தேட்டரில் அவ்வளோ கலெக்ஷன் வர மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த தேட்டருங்க மட்டும்தான் தராங்க. கிராமத்துலேயும் முக்கு தேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டி தேட்டர், அதுதான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த படங்கள் எல்லாமே அவர் சோலோவாக நடித்த படங்கள். இதுக்கு எல்லாமே இவ்வளோ தான் கலெக்ஷன் ஆகுது. ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கல. இவங்களோட கோல் இந்தியில் மார்க்கெட்டை பிடிக்கணுன்ற கோலே கிடையாது. இவங்களோட கோல் என்னென்னா 10 வருஷத்தில் பேன் இந்தியா ஸ்டார் ஆகணும். நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ரசித்து பார்க்கணும் அப்படின்றதான் கமலோட பிளானும் சரி, ரஜினியோட பிளானும் சரி. ஸோ இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 10 வருஷம் அப்படியே ஓட்டுறாங்க. 90s டைம் வருது. அப்போது அடுத்த சம்பவம் திருப்பியும் கமலே தான் பண்ணுறாரு. என்னென்னா எவனுமே எதிர்பார்க்கலங்க, அபூர்வ சகோதரர்கள் படம் ஃபஸ்ட் டைம் டப்பிங் பண்ணுறாரு. நானே மீட்டர் கீழே தான் அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னோடின்ற மாதிரி இதுவும் அவர் தான் ஃபஸ்ட் டைம் முன்னோடியாக பண்ணுறாரு. என்னென்னா தைரியமாக ஹிந்தியில் அவரோட படத்தை அவரே போய் நடிக்காமல் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. ரிசல்ட் என்ன தெரியுமா? அடித்து பிக்கிது. பெரிய அங்கே உள்ள அமிதாப் பச்சனுக்கு அடுத்த உள்ள ஸ்டாருங்க நடித்தா எவ்வளோ கலெக்ஷன் வருமோ 6லேருந்து 7 கோடி ரூபாய் ஒரு டப்பிங் படம், அதுவும் தமிழ் படத்துக்கு வர்றது ஃபஸ்ட் டைம். அடித்து நொறுக்கிறாரு. எல்லாரும் திருப்பியும் அலறானுங்க. என்னடா இதால் இப்படி இவனுங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி ஆகிறாங்க. ஸோ அப்போது ரஜினிக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. நண்பா, இனிமேல் வந்து நம்ம போய் இப்படிலாம் பண்ண வேணாம், டப்பிங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரஜினி என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ண படங்கள் எல்லாமே டப்பிங்லேயே பண்ணுறாங்க. எதுக்குமே அவங்க போய் தனியாக போய் அங்கே போய் நடிக்கலை. அவங்க படங்கள் டப்பிங் பண்ணியும் ஓடுது. அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே தடுக்கவும் முடியல. ஏன் தெரியுமா? ரஜினி 90ஸ்ல ஏசியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்குகிற பெரிய ஹீரோவாக மாறிடுறாரு. கமலும் வந்து உலக நாயகன் லெவலில், அதாவது அவரும் வந்து இங்கே இந்தியாவிலே ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஸ்டார் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ இதனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நினச்சாலும் இவங்க படங்களை தவிர்க்க முடியல. அங்கேயும் நல்லா கலெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எப்படி அடித்து ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம ரஜினியும் கமல் சாரும் எப்போவுமே ஒரு முன் உதாரணம் தான். இப்போ ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க. அதில் என்னென்னா, இப்போ உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு படம் பண்ணாலே டயர்ட் ஆகிடுறாங்க. அவங்க ஏதோ திருப்பியும் ரெஸ்ட் வேணும், பிரேக் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ரஜினி வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு என்னென்ன படம் பண்ண போகிறோம், யார் யார் கூடலாம் டேரக்டர் கூடலாம் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி இப்போயே ரெடியாக வச்சுருக்கிறாராம். இன்னமும் அவர் வந்து ஒரு புது ஹீரோ மாதிரியே உழைச்சிக்கிட்டு இருக்காரு. கமல் சார் இப்போவும் போய் ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்னென்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான். அவங்க ஒரு தொழிலை எவ்வளோ பயபக்தியாக பண்ணணும், அதில் வந்து எவ்வளோ ஆர்வமாக பண்ணணும் அப்படின்றதுக்கு இவங்க 2 பேருமே ஒரு உதாரணம் தான். இவங்க படங்களை எடுத்து பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதுக்கு இந்த பாலிவுட்டில் இவங்க பண்ண சம்பவம் முக்கியமான சம்பவம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மீரா மஹதி. பாய்.